சிருஷ்டிகளே நாக்கிஸாக இருக்குது. அல்லாஹ் மௌத்தா போகாமல் இருப்பான், சிருஷ்டிகள் நடுவில் மௌத்தா போயிடும், அதனால் கொஞ்சம் ஹயாத் இருக்குது, அப்படி அர்த்தம் இல்லை. அல்லாஹ் அல்லாவுடைய பசாரத்து வந்து விரிவான பசாரத்து, எல்லா வஸ்துவும் பார்ப்பான். இன்னும் பி குல்லி ஷையும் பசீர், ஆனபி பாலி ஷையும் பசீர், இன்னும் பி குல்லி ஷையின் அலீம், ஆனபி பாலி ஷையின் அலீம். அல்லாஹ் எல்லா வஸ்துவையும் அறிஞ்சிருக்கிறான். அவன் அறிவு காமிலானது. நாம் கொஞ்சம் தெரியும் நமக்கு, ஆனால் நம்ம அறிவு ரொம்ப குறைவான அறிவு, நாக்கிஸான அறிவு, அப்படி அர்த்தம் இல்லை. நாம் வந்து ஜீரோ, ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட நம்மள்கிட்ட இல்லை, அதுதான் நக்ஸு. நக்ஸுனா குறைவுனா கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, அதம் இல்லாமல் இருக்குது, பார்த்தீங்களா? அறிஞ்சிக்கலாம், இதுக்கு பேர் தான் நக்ஸு. 2 கண்ணும் இல்லை ஒருத்தர் 10. இப்போ ஒரு ஹேண்டிகேப்னு சொல்கிறாங்களா, 2 கண்ணும் இல்லாதவர், குறையுள்ள மனிதர் அப்படிங்கிறான். அப்படின்னா குறையுள்ளன்னா அரை கண்ணு தெரியுது, அரை கண்ணு தெரியல, அப்படி அர்த்தமா? 2 கண்ணுமே அவருக்கு தெரியாது, 2 காதுமே அவர் கேட்கலைங்க, அந்த குறை அவர்கிட்ட 2 காதும் கொஞ்சோன்னு கேட்குதுங்க, குறைவாக கேட்குது, அப்படி அர்த்தமா? இல்லை. அறவே வாய் பேசாது, 10 வார்த்தை மட்டும் பேசுவாரா? அப்படி இல்லை, இது அவருக்கு உள்ள குறை. இப்போ குறை என்றாலே நிறைக்கு குறை அர்த்தம் வைக்கக்கூடாது. முழுசாக இருந்தால் நிறை, கொஞ்சம் பாதி இருந்தால் குறை, அந்த அர்த்தம் இல்லை. இருக்குதல் நிறை, இல்லாமை தான் குறை. கண் அறவே இல்லை, அது குறையா இல்லையா? காது அறவே கேட்கல, குறையா இல்லை, அப்படி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்றென்றும் ஜீவிக்கக்கூடியவன். நாம் யாருங்க? கொஞ்ச நாள் வாழக்கூடியவல்ல. நாம் அறவே ஹயாத் இல்லாத மையத்துமா, நாம் அறவே ஹயாத் இல்லாத இந்த மையத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹயாத்துடனே கொஞ்ச காலம் சேர்த்து வைப்பான். அதனால் அவன் ஹயாத்து நம்மள பிரதிபலிக்கும். அவன் பிரிச்சுட்டான்னு சொன்னால் காண போயிடும். அதனால் இது ஹயாத்து வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு துண்டு, இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? யாராச்சும் இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? தானாக பறந்து போகிற மாதிரி அல்லாஹ் நினச்சா கொடுக்க, நான் கொடுக்க முடியுமா? இல்லை. இப்போ என் கையில் ஹயாத்து இருக்குது, என் கையில் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க, அப்படியே ஆடுது, பார்த்தீங்களா? சொன்ன பேர்லாம் செய்து பாருங்க. துண்டே இங்கே வா, துண்டே அங்கே போ, பாரு சொல்லலாம். சொன்ன பேச்செல்லாம் கேட்குது. அது துண்டே மேலே போ, துண்டே கீழே வா, அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்குது பாரு. துண்டே இந்த ராஃபியை 2 அடியை போடு, ஏங்க எடுக்கணும்? நேட்டாக வந்தார் பார்த்து, காலையில் வர சொல்லுங்க, சாயந்தரம் வர்றார், சாத்து, பார்த்தீங்களா? சுருன்னு அடிக்குது பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு துண்டுக்கு அறிவு வந்துருச்சா? அதுக்கான சுய அறிவு இன்ன வரைக்கும் கிடையாது. சொன்ன கேட்குது பாருங்க, ராஃபி 2 சாத்து போடு. அப்போ நான் சொன்னதை கேட்குது, எப்படி கேட்குது? அது இங்கே கேட்டுச்சு. அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் கேட்டார், துண்டு கேட்கலைங்க சார், இந்த துண்டு ஒருத்தர் ஆட்டுறாரு பாரு, இப்படி அவரு கேட்குறாரு. இந்த துண்டு செவிட்டு முண்டம், அது காது கேட்காது. ராஃபியை கரெக்டாக பார்க்குது, இசாக்க பாரு ட்ராயிங், ராஃபியை பாரு ட்ராயிங், மொய்தீன் பாரு ட்ராயிங், பார்க்குது. அது எங்கே பார்க்குது? அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் பார்க்குறாரு, உள்ளே இருக்கிற ஆள் கேட்குறாரு, அதுக்கு உள்ளே இருக்கிற ஆள் தான் செயல்படுறாரு, அந்த உள்ளே இருக்கிற ஆள் தான் வேலை செய்கிறாரு. ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம் எல்லாம் அவருது. இது இன்ன வரைக்கும் மையத்தா ஹயாத் வந்துருச்சா? இதை ஹயாத் கொஞ்சம் வந்திருக்குமோ? ஒரு சொட்டு, 100ல் 1 பங்கு வரவே இல்லை சார். அதுதான் நம்ம ஹயாத்து வரவே இல்லை. ஹயாத்து உள்ளவன் அவனுடைய உஜூது நம்மள காட்சி அளிக்குது. அவன் உஜூதுல நாம காட்சி அளிக்கிறோம். அந்த உஜூது இருக்கிற ஹயாத்து நம்மள பிரதிபலிக்குது. நம்ம காட்சி அளிக்கிற உஜூது ஹக்குடையதுங்க. அது நம்மள ஹயாத்து காட்சி அளிக்குது, இல்மு காட்சி அளிக்குது, இராதா காட்சி அளிக்குது. நம்மளும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏதோ நம்மள்கிட்ட வந்த மாதிரி வரவே இல்லை. சிஃபத்து முன்தகீல் ஆகாது. ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு சிஃபத்து போகவே போகாது. ஒரு சிஃபத்துக்கு ஒருத்தன் தாங்க மௌசூஃபு. ஒரு சிஃபத்துக்கு 2 மௌசூஃப் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஹயாத்து ஒரு சிஃபத்து, ஹையுனாகிய அல்லாஹ் மௌசூஃபு. ஒரு சிஃபத்துக்கு 2 பேர் சொந்தக்காரன் ஆக முடியாது. ஒரு சிஃபத்து ஒருத்தன்ட்ட தான் இருக்கும். அப்போ ஹயாத் இன்ன வரைக்கும் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, அல்லாவை தாண்டி இன்னொருத்தருக்கு போகவே இல்லை. இல்மு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, அல்லாவை தாண்டி இன்னொருத்தனுக்கு போகவே இல்லை. குதிரத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, அல்லாவை தாண்டி இன்னொருத்தனுக்கு போகவே இல்லை. பசாரத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, சமாத்து அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வஹுவ ஸமீஉல் பஸீர்ன்றான்.
ஹுவல் ஹய்யு, அவன் ஒருத்தன் தான் ஹயாத்துள்ளவன்ட்டான். இப்போ அதே அல்லாஹ் சொல்கிறான் ஹுவ ஹயாக்கும், உங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கணும் அப்படிங்கிறானே. வஜஅலக்கும் ஸமஅ வல் பஸர, உங்களுக்கு கண்ணையும் காதையும் நான் கொடுத்தேங்க நல்லா சொல்கிறானே. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருத்தன் தான் ஹயாத்தானவன், ஒவ்வொரு சமீஉல் பசீர், நான் ஒருத்தன் தான் பசீர், நான் ஒருத்தன் தான் சமீங்கிறானே. அது என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் சமாத்து கேட்க வச்சானே ஒழிய சமாத்து இங்கேருந்து அங்கே போகவே இல்லை. துண்டு கேட்ட மாதிரி துண்டில் என் ஹயாத்து பிரதிபலிச்சு, என் ஹயாத்து கொஞ்சம் கூட துண்டுக்கு போகவே இல்லை. வாங்குற சக்தியே அதுகிட்ட இல்லைங்க. என் உஜூதை நான் சிருஷ்டிகளுக்கு கொடுத்தேன், ஆனால் உஜூத் அதுக்கு போயிருச்சா? போகவே இல்லை. அல் அயானு மா ஷம்மத் ராயிஹத்தல் உஜூத். இன்ன வரைக்கும் மாலூமாத்துகள், இந்த அயான்கள், இந்த சூரத்துகள் உஜூதுடைய வாசனையை கூட நுகரவே இல்லை. ஏன் உஜூது அங்கே இருந்து காட்சி அளிக்கும், அதில் உஜூது வந்த மாதிரி தெரியுது, உஜூது வரவே இல்லை. அதுக்கு இந்த துண்டுக்கு எப்படி உஜூது வரவே இல்லையோ அது மாதிரி சிஃபாத் வரவே இல்லையோ, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. அதனால என்கிட்ட எதுவும் குறைவே ஏற்படாதுன்றாங்க. எந்த குறையும் என்ற நிகழவே உஜூது என்னது, சிஃபாத் என்னது. நாம யாருங்க? இன்ன வரைக்கும் மையத் தானோ. மை மையத் மை ஜாஹில் மை முல்தர் மை ஆஜிஸ் மை பஹரி மை அந்தி மை கூங்கி அஸல் சே. அப்போ இருந்து அஸல் சே, அஸல் இருந்து இப்போ வரைக்கும் நாம் மையத்து ஜாஹில் தான். வரவே வராது மட்டும் ஜி.